வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. இந்த 2-wheel டிரைவ் தார் ராக்ஸ்ல அடாஸ் ஃபீச்சர்ஸ் அப்புறம் மற்ற லக்ஸுரிஸான ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மஹேந்திராவோட தார் ராக்ஸ் 2-wheel டிரைவ் கார்ல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இந்த காரோட அடாஸ் ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த டிரைவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ்குள்ளே தான் வந்து அடாஸ் ஃபீச்சர்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் டிரைவர் அசிஸ்டன்ஸ். இதில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணுமா, ஸ்லோவாக இருக்கணுமா, நார்மலாக இருக்கணுமா அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கு அண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்குது. ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் வந்து ஜஸ்ட்டு வார்னிங் மட்டும்தான் தரும். பட் வந்து இந்த ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங்கை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஏதாவது இடிக்க போகிறப்ப அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணவும் செய்யும். இந்த வார்னிங் வந்து இந்த பிரேக்கிங்கோட வார்னிங் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக இருக்கணுமா, இல்லை நார்மலாக இருக்கணுமா, இல்லை ஏர்லியாக இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கு நான் நார்மல் அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்து ஆனில் இருந்தால் தான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் லேன் கீப் அசிஸ்ட், இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சருங்க. நம்ம எந்த லேனில் போயிட்டுருக்கோமோ அதே லேனில் இந்த காரை வந்து போக வைக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்பு. இது இப்போ ஆஃபில் இருக்குது. வார்னிங் ஒன்லி அப்படின்னு கொடுத்தா இந்த ஸ்டேரிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் மட்டும் வரும், அதுதான் வந்து வார்னிங் ஒன்லி. ஆனால் இதுவே நீங்கள் வார்னிங் அண்ட் அசிஸ்ட்னா ஒரே லேனில் இருக்கிறதுக்கு அது வந்து அசிஸ்ட் பண்ணுது. ஸோ நான் இப்போ வந்து அந்த ஒரே லேனில் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்மார்ட் பைலட் அசிஸ்ட், அதுக்கப்புறம் ஐபீம் அசிஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஐபீம் வந்து ஆஃபு, ஆட்டோ, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இல்லை நம்ம வந்து மேனுவலாகவே ஐபீமை லோ பீம் போட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லி இதில் இந்த ஆட்டோ வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ எதிரில் வந்து ஐபீம் யாராவது அடிச்சுட்டு வந்தாங்கன்னா நம்மளுது ஆட்டோமேட்டிக்காக லோ ஆகிடும். அதே மாதிரி நமக்கு எங்கேயாவது டேர்ன் எல்லாம் எடுக்கிறப்ப ஐபீம் ஆகிட்டு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் வியூ மானிட்டர், இது வந்து செம்மங்க. இப்போ நீங்கள் ஏதாவது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிங்க அப்படின்னா லெஃப்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கிளியராக நமக்கு தெரியும். இதுக்காக வந்து சைட் வியூ மிரரில் வந்து ஒரு கேமரா வச்சுருக்காங்க. அந்த கேமரா மூலிமா நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எனக்கு வந்து ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக இங்கே பார்த்துக்க முடியுது. ஸோ அது அந்தோட ஃபீச்சர் தான் அது. அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ் இருக்குது. ஸோ இந்த டிராஃபிக் சைன் ரெகக்னேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த அடாஸ் ஃபீச்சர். இது வந்து நம்ம நைட்டில் போகிறோம், ஒருவேளை நமக்கு சைன் போர்டு தெரியல அப்படின்னா இங்கே வந்து நம்ம சைன் போர்டு வந்து என்ன இருக்குது ரோடில் அப்படிங்கிறது தெரியும். 80 கிலோமீட்டர் ஸ்பீடு, இல்லை லெஃப்ட் டர்ன், ரைட் டர்னுங்கிற மாதிரி நிறைய சிக்னல்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இந்த விஷயங்களை பற்றி தான் இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். அதுக்காக வந்து இங்கே ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு க்ரூஸ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்டாண்ட் பை அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போது இதோட ஸ்பீடு எங்கே பார்த்தீங்கன்னா நான் 70 நம்ம எவ்வளோ ஸ்பீடு வந்து போகிறோமோ அந்த ஸ்பீடு வந்து இங்கே செட் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ அப்படியே கம்மி பண்ணி 70 வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஆக்சிலரேட்டர்லேருந்து காலை எடுத்துட்டேன். இப்போ கார் அதுவாக தான் 70 km/h ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு. இப்போது நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆக்சிலரேட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு காலை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இப்படி போக முடியும். இன்கேஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வருது, இல்லை நம்ம ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் ஸ்லோவாக போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டி ஸ்லோ ஆகணும், திரும்பி 70 km ஸ்பீடுக்கு வந்து அது போகணும். அதுதான் இந்த டெஸ்ட்டு. ஸோ அது நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அங்கே ஒரு கவர்மெண்ட் பஸ் போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஆக்சிலரேட்டரில் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஆக்சிலரேட் பண்ணுறேன் அப்படின்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நான் மறுபடியும் அதை எடுத்துட்ட உடனே திருப்பியும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எனேபிளுக்கு வந்துருச்சு. அழகாக வந்து 70 km ஸ்பீடு கம்மி பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், பஸ்ஸு முன்னாடி இருக்குன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு ஃபுல்லாக கம்மி ஆகிடுச்சு. ஸ்லோவாக போகுது. அந்த பஸ்ஸு என்ன ஸ்பீடில் போதோ அந்த ஸ்பீடில் தான் இப்போ நம்ம காரும் போயிட்டுருக்கு.
இப்போ நான் லைட்டாக பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்து ரைட் டர்ன் எடுக்கிறேன். ரைட் டர்ன் எடுத்த உடனே யாருமே இல்லை அப்படின்னோடனே ஃப்ரீயாக கார் வந்து மறுபடியும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுது. செமல்ல. ஸோ இப்போ நான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் பின்னாடியே போகிறேன். 70 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கிட்ட போயிட்டோம். வெஹிக்கிள் கிட்ட போக போக அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடுக்கு நம்ம காரோட ஸ்பீடு வந்து அடாப்ட் ஆகுது. இப்போ வந்து 70லேருந்து 60 வந்துருச்சு, 59. இப்போ அந்த வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் போகுதுங்கிறது நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தெரிஞ்சிடும். ஸ்பீடோமீட்டரில் வந்து 60 அந்த மாதிரி தான், 62 அந்த மாதிரி தான் வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடில் பார்த்துட்டு எதுவும் வண்டி வரல அப்படின்னா நான் இப்போ ரைட்டில் போகிறேன். ரைட்டில் போன உடனே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே 68, 69, 70க்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஈஸியாக இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ண முடியுது. செமல்ல. ஹைவேல இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ஜாலியாக போக முடியும். இப்போ பார்ப்போம் ஒரு 2 வீலர் அங்கே பாருங்கள். இப்போ ஒரு 2 வீலர் வந்துச்சு. அந்த 2 வீலர் வந்து இப்போ பாருங்கள், அது லெஃப்ட்டில் போனோடனே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். எப்படி செமையாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து இதே வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். 70 அப்படிங்கிறது இப்போ நான் வந்து 80ல் வச்சுருக்கேன் க்ரூசிங் ஸ்பீடு. ஸோ வெஹிக்கிள் வந்து 80 km ஸ்பீடில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. நான் வந்து ஆக்சிலரேட்டரில் காலே வைக்கல, காலை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டேன். ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டான, ரொம்ப ஈஸியான ஒரு டிரைவ் நம்ம ஹைவேல போனோம் அப்படின்னா இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. முக்கியமான விஷயம், இதில் வந்து நமக்கு நல்ல மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீடில் போகலாம். அதே போல் இன்ஜினும் ரொம்ப ரெவ் பண்ண மாட்டோம். ப்ளஸ் வந்து நமக்கு மைலேஜும் செமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடாஸ் லெவல் 2ஓட அடுத்த ஃபீச்சர் வந்து லேன் கீப் அசிஸ்ட். இந்த ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா 3 லேன்ஸ் இருக்குது. இப்போது இது வந்து ஒரு 6 லேன் ஹைவே. அந்த பக்கம் ஒரு 3 லேன், இந்த பக்கம் ஒரு 3 லேன். ஸோ இதில் நான் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து 100 km/h ஸ்பீடு வச்சுருக்கேன். ஸோ நான் ஆக்சிலரேட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து இப்போ 100 km/h ஸ்பீடுக்கு போக செட் ஆகிடுச்சு. அதோட என்னை வந்து இந்த லேன்லேயே வச்சுக்க இந்த வெஹிக்கிள் வந்து ஹெல்ப் பண்ணுது. இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போது கை எடுத்துட்டேன். இதே லேனில் மிடில் லேன்லேயே போயிட்டுருக்கு. நான் எதுவுமே பண்ணல. இப்போ லேன் போயிடும். இப்போ வந்து வார்னிங் கொடுத்துருச்சு எனக்கு, லேன் இல்லைன்னு சொல்லிட்டு. திருப்பி லேன் வந்துருச்சு. இப்போ வந்து நான் இந்த லேன்லேயே நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு டேர்ன் வருது. அந்த டேர்னை இது பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக அந்த டேர்ன்லேயே அசஸ் பண்ணிச்சு. கீப் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டீரிங் வீல் அப்படின்னு சொல்லி எனக்கு வார்னிங் வந்துருச்சு. ஸோ ஏன்னா இன்னுமே இது வந்து அடாஸ் லெவல் 3, 4லாம் போகல. ஸோ என்ன தான் இது வந்து நமக்கு அசஸ் பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக ஸ்டேரிங்கில் கை வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து லெஃப்ட் டேர்ன் பண்ணாமே இருக்கேன் அப்படின்னா உடனே எனக்கு வார்னிங் வருது, லைட்டாக டேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. நான் டேர்ன் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரமாக நான் ஆக்சிலரேட்டர் கொடுக்கவே இல்லை. நான் வந்து 100 km/h ஸ்பீட் லிமிட் வச்சுருக்கேன். அந்த ஸ்பீட் லிமிட்டில் இப்போ வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், லைட்டாக அதுவே நான் கை வச்சுருக்கேன், ஆனால் அதுவே லைட்டாக அசஸ் பண்ணி ஈஸியாக ஸ்டேரிங்கை வந்து திருப்பிக்கிச்சு. நான் உண்மையிலே நான் திருப்பல, நான் கை தான் வச்சுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே திருப்பிக்கிச்சு. இப்போ அடுத்த டேர்ன் வருது. அந்த டேர்னில் வந்து நான் கை எடுக்கிறேன், ஆனால் கை எடுத்த உடனே வார்னிங் சொல்லும் பாருங்கள். நான் இப்போ கை எடுத்துட்டேன். இப்போ டேர்ன் வரப்போகுது. ஆக்சுவலாக அதுவே டேர்ன் பண்ணிக்கிச்சு. ஆனால் ரொம்ப நேரம் நான் கை வைக்கல அப்படின்னா உடனே கீப் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டேரிங் வீல் அப்படிங்கிற வார்னிங் வந்துருச்சு. ஸோ அசஸ் பண்ணிக்குது, ஆனால் நம்ம ரொம்ப நேரம் ஸ்டேரிங்கில் கை இல்லை அப்படின்ன உடனே வார்னிங் கொடுக்குது. இப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்டை ஈஸியாக அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போது ஒரு ஹைவேல ப்ராப்பர் லேன்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கேயும் நம்ம கவலையே பட தேவையில்லை. ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலில் ஸ்பீடை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக அப்படி ஸ்டேரிங்கில் கை வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்த போதும் இந்த காரு எல்லா வேலையும் செய்து நமக்காக அவ்வளோ அசிஸ்ட் பண்ணுது. நம்ம சும்மா லைட்டாக ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக கை வச்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய லெஃப்ட் டர்ன் வருது. நான் வந்து சும்மா ரிலாக்ஸ்டாக தான் வச்சுருக்கேன் கையை, ஜஸ்ட் ரிலாக்ஸாக. நான் வந்து இத்தனைக்கும் ஸ்டேரிங்க்கு எந்த எஃபோர்ட்டும் கொடுக்கல. இங்கே பாருங்கள், நான் ரிலாக்ஸ்டாக தான்
வச்சுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து போகுது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே சென்ஸ் பண்ணி அந்த லேன்லேயே என்னை வச்சுக்கிச்சு. இப்போ அடுத்த ரைட் டர்ன் வருது. இந்த ரைட் டர்ன்லேயும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் திருப்பவே இல்லை, அது பாட்டுக்கு திருப்பிக்குது. நான் சும்மா கை மட்டும்தான் வச்சுருக்கேன். செமையாக இருக்குல்ல. நீங்கள் வந்து இப்போ ஹைவேல ரொம்ப லாங் டிரைவ் போகிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 400-500 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அடாஸ் ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். ஒரு கை வச்சுட்டு ஓட்டினா வார்னிங் கொடுக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம நிறைய டைம் வந்து ஒன்றே இப்படி ஹேண்ட் ரெஸ்ட்டில் கை வச்சுக்கிட்டோ இல்லை வந்து கியர் லிவரில் கை வச்சுக்கிட்டோ போவோம். ஆட்டோமேட்டிக்கலாக கியர் லிவரில் கை வைக்க மாட்டோம், ஆனால் இப்படி ஹேண்ட் ரெஸ்ட்டில் தான் வைப்போம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு கை இருந்தால் கூட ஒன்றும் வார்னிங் கை வைங்கன்னு வார்னிங் வரல. ஸோ ஒரு கை இருந்தாலே போதும் போல இருக்குது. ஒரு கை ஸ்டேரிங்கில் வச்சாவே போதும். இப்போ அந்த பஸ்ஸு ஸ்லோவாக போயிட்டுருக்கு, அதனால் நம்மளோட ஸ்பீடும் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ நான் லெஃப்ட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யாரும் இல்லை, மிரரில் பார்க்குறேன், சைட் வியூ மிரரில். அப்புறம் நானே வந்து இப்போ லெஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். அப்படி போகும்போது இப்போ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அடுத்தடுத்த அடாஸ் லெவல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ நான் வந்து மேனுவலாக லெஃப்ட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்த்து போகிறேன் இல்லைங்களா, அந்த வேலையை ஃப்யூச்சரில் அடாஸ் லெவல் 3லேயோ இல்லை 4லேயோ நடக்கும். அது பார்க்கும், லெஃப்ட்டில் பார்க்கும், ரியர் கேமரா யூஸ் பண்ணி ரியரில் யாராவது வராங்களான்னு பார்க்கும். பார்த்துட்டு யாரும் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் லெஃப்ட்டில் போய் அது போக ஆரம்பிச்சிடும். அப்படி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுதான் அட்டானமஸ் கார். நம்ம ட்ரைவ் பண்ணாமல் அதுவே போகக்கூடிய ஒரு காராக மாறிடும். ஆனால் அது இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. டெஸ்டிங்கில் இருக்குன்னா நம்ம இந்தியாவில் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை, ஃபாரினில் நிறைய கண்ட்ரீஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடாஸ் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு, எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுது நம்மளை அப்படிங்கிறதுல இந்த லேன் கீப் அசிஸ்ட்டு ஒரு முக்கியமான ஃபீச்சர். அதை பற்றி இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். இந்த லேன் கீப் அசிஸ்ட் எப்படி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ஹைவேல போனப்போ நீங்கள் யூஸ் பண்ணப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லேன் கீப் அசிஸ்டோடு சேர்ந்தது தான் இந்த லேன் டிபார்ச்சர் வார்னிங் ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் என்னென்னா, இப்போ நான் வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் லேனில் போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ரைட் லேனை கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் இப்படி கிராஸ் பண்ணேன்னா, எப்போ இந்த டயர் வந்து அந்த மார்க்கிங்ஸை வந்து கிராஸ் பண்ணதோ அப்போ வந்து எனக்கு இங்கே ஒரு வார்னிங் சிக்னல் வருது. அது வந்து நம்மளை கொஞ்சம் அலர்ட்டாக வச்சுக்கும். நம்ம வந்து அதே லைனில் போயிட்டுருக்கோமா, லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ட்ரௌசி ஆகி பாருங்கள். இப்போ நான் வந்து ரைட் லைனுக்கு போக பார்த்தேன், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் வந்து லெஃப்ட்டில் கொண்டு வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அது வந்து இந்த லைன்லேயே வச்சுக்க பார்க்கும். இன்க்ளூசிவாக எல்லா ஃபீச்சரும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபீச்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இதுவே அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாமல் லேன் கீப் அசிஸ்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்னா அப்போ வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இப்போ நான் வந்து லேன் கீப் அசிஸ்ட்டையும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலையும் ஒன்றா யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் கம்மியாகிடுது. ஸோ நம்ம வந்து அதுவே நான் அலோவ் பண்ணுது நான் நெக்ஸ்ட் லேன் போகிறதுக்கு. ஆனால் இப்போ நான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆனில் வச்சுக்கல. அப்படி இல்லாதப்ப நான் இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் வந்து லெஃப்ட் லேனில் நானே மேனுவலாக பண்ணணும், இல்லை நான் கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறப்ப என்னை வந்து லைட்டாக அது வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். அது ஃப்ரீயாக இருக்கும்போது ஈஸியாக போயிடுது. ஆனால் வந்து இப்போ நான் பாருங்கள், இப்போ இந்த லாரி இருக்குது, டக்குன்னு நான் வந்து இப்போ ரைட்டில் போகலாம் அப்படின்னு இப்படி போகிறேன், வார்னிங்கோட முடியுது. ஆனால் இம்மீடியட்டாக என்னை வந்து லெஃப்ட்டுக்கு வந்து தள்ள பார்க்குது ஸ்டேரிங். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம லேன் மாறுறப்ப நமக்கு கொடுக்குற வார்னிங் தான் வந்து இந்த லேன் டிபார்ச்சர் வார்னிங். அதுவும் இந்த அடாஸ் ஃபீச்சரோட ஒன்றா வந்து இந்த தார் ராக்ஸில் வந்து இருக்குது. அடாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நமக்கு புதுசாக இருக்கலாம், அது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக கூட தெரியலாம். என்னப்பா இது, நம்ம ஸ்டேரிங் திருப்புறப்ப அது பாட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்டேரிங் திருப்புது, நம்ம பிரேக் பண்ணாமல் அது ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஃப்யூச்சரில் நம்ம முன்னாடி போகிற ஒவ்வொரு வெஹிக்கிளுமே எல்லாமே அடாஸ்ட் எனேபிள்டாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வெஹிக்கிளுமே கம்யூனிகேட் பண்ணிக்கும். அப்படி கம்யூனிகேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இதோடைய ஸ்பீட், இதோடைய கண்ட்ரோல், இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக வந்து ஒர்க் ஆகும். அதை வந்து இப்போவே என்னால் வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் லேன் கீப் அசிஸ்ட் வந்து உண்மையிலே டூகெதர் என்னை வந்து செமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிது ஒரு ஹைவே டிரைவை. அதை தான் இப்போ நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்களோட காரில் வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் லேன் கீப் அசிஸ்ட் இருக்குன்னா அதை எப்போல்லாம் வந்து பயன்படுத்துறீங்க, அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எல்லா சென்சாரும் ரேடாரும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா, ஆல் டைம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வந்து வரக்கூடும். அதுதானே இயல்பு. நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ இப்போ எல்லாமே சென்சார்ஸும் இல்லை ரேடார் அப்புறம் கேமராலாம் ஒர்க் ஆகுது. திடீர்னு ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷனால் ரேடார் ஒர்க் ஆகலை, சென்சார் ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் ஒர்க் ஆகுதுன்னா அப்போ போகிற ஸ்பீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிக்காமல் போய் இடிச்சிட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அடாஸ் லெவல் 2ல் வந்து என்னதான் வெஹிக்கிள் வந்து சில வேலைகள் செஞ்சாலும் நாம் ரொம்ப அட்டென்டிவாக ட்ரைவ் பண்ணி தான் ஆகணும். அதில் நம்ம காரில் வந்து கவனித்து தான் ஆகணும். ஹோப் இந்த ட்ரைவ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அடாஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ஃப்யூச்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி டிரைவ் ரிவ்யூஸ், டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க மோட்டர் வீடன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் டிஜே. நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.